விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம். இலங்கை தேசிய கொடிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை. 3 நாடுகளிடம் சிக்கி பலியாகும் நிலையில் இலங்கை, இந்தியாவின் முடிவில் மாற்றம். திசவிதாரண தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடியுங்கள், சஜித் கோரிக்கை. இந்தியாவிடம் $1 பில்லியன் கடனாக கோரியுள்ள இலங்கை. கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்பேன், ஹிருணிகாவுக்கு நன்றி தெரிவித்த நீதியமைச்சர். சீனாவிடமிருந்து இலங்கை நிதி பெறுவதன் பின்னணி என்ன? மங்கள கடும் சீற்றம். கனவு பலிக்காது, கோட்டபாய இல்லை என்றால் அடுத்து இவர்தான் ஜனாதிபதி. பகிரங்க அறிவிப்பு. கொரோனா தொற்று நோய் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் சென்னை நேரடி விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ரத்மலானி, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்புக்கு இடையே உள்நாட்டு விமான சேவையை விரைவில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதற்கிடையில் ஜனவரி முதல் சுமார் 4000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் என்று விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனங்களின் இயக்குநர் ஷெகான் சுமனசேகர தெரிவித்தார். கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலையங்களின் செயற்பாடுகள் மிகவும் திறமையானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணையதளம் வழியாக பொருட்களை விற்பனை செய்து வரும் உலகின் முன்னணி நிறுவனமான அமேசான் நிறுவனம் இலங்கையின் தேசிய கொடியுடன் கூடிய கால் துடைக்கும் கம்பளம் ஒன்றை சந்தையில் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் தலைமையிடமாக கொண்டுள்ள இந்த நிறுவனம் கால் துடைக்கும் கம்பளத்தை $12 விற்பனை செய்து வருகிறது. உலகம் முழுவதும் பொருட்களை விற்பனை செய்யும் இந்த நிறுவனம் சிங்கப்பூரில் இருந்து இந்த கால் துடைக்கும் கம்பளத்தை உலகம் முழுவதும் விநியோகித்து வருகிறது. இதனை இலங்கைக்கு அனுப்பி வைக்க $9.2 அறவிடப்படுகின்றது. அமேசான் நிறுவனத்தின் வருடாந்த வருவாய் $21 பில்லியன் என்பதுடன் அந்த நிறுவனத்தில் 12,98,000 பேர் தொழில் புரிந்து வருகின்றனர். இந்த கால் துடைக்கும் கம்பளம் இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்பட்டால் எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை நுகர்வோர் சேவை அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஷாந்த் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டித்தன்மைக்கு இலங்கை பலியாகக்கூடாது என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் விளக்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இம்முறை இடம்பெறவுள்ள கூட்டத்தொடர் தீர்மானமிக்கதாக அமையும். ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எவ்வித பிரேரணைகளையும் பிற நாடுகளினால் சீர்படுத்த முடியாது. ஆகவே ஜெனீவா விவகாரத்தை அரசாங்கம் நுணுக்கமான முறையில் கையாள வேண்டும். நாடுகின்ற ரீதியில் தனித்து செயற்பட முடியாது. சர்வதேச நாடுகளின் ஆதரவு அவசியமாகும். ஜெனீவா விவகாரத்தில் நாட்டின் சுயாதீனத்தன்மையை பாதுகாத்து சர்வதேசத்தை பகைத்துக் கொள்ளாமல் செயற்படுவது அவசியமாகும் என அரசாங்கத்துக்கு லங்கா சமசமாஜ கட்சி ஆலோசனை வழங்கியுள்ளது. ஜெனீவா விவகாரத்தில் இலங்கைக்கு இந்தியா ஆதரவு வழங்கும் என ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த எதிர்பார்ப்பில் சற்று தளம்பல் நிலை காணப்படுகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முரண்பாட்டை இந்தியா இலங்கைக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. இந்தியா தற்போது அமெரிக்காவின் கொள்கையினை ஈர்த்து செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஒருபுறம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முரண்பாடு, மறுபுறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முரண்பாடு. இந்த 3 நாடுகளும் இலங்கையினை ஜெனீவா விவகாரத்தில் நெருக்கடிக்குள்ளாக்கக்கூடாது. சீனா இலங்கைக்கு எதிராக தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்ற உறுதிப்பாட்டை அமெரிக்காவும் இந்தியாவும் விரும்பவில்லை. பலம் கொண்ட இந்த 3 நாடுகளும் இலங்கையின் தேசிய வளங்களை ஏதாவது ஒரு வழியில் கைப்பற்ற ஆரம்ப காலத்தில் இருந்து பல்வேறு வழிமுறைகளில் முயற்சித்துள்ளன. MCC ஒப்பந்தம் தொடர்பிலான முரண்பாடு தற்போது தீர்வை பெற்றுள்ளது. தற்போது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையம் விவகாரம் தலை தூக்கியுள்ளது. தனிப்பட்ட நோக்கத்துக்காகவே கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையம் இந்தியாவுக்கு வழங்கப்படவுள்ளதாக பல்வேறு தரப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதானி நிறுவனம் இலங்கை அரசாங்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என இந்தியா குறிப்பிட்டுள்ளதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிழக்கு முனையத்தை தேசிய முதலீட்டுடன் அபிவிருத்தி செய்ய முடியுமெனில் ஏன் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்ய முடியாது என்றார். மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவது மாத்திரமே நீதியை நிலைநாட்டுவதாக அமையும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பது எனது பிரதான கடமையாகும். அதன் காரணமாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கவுடன் நாமும் வருகை தந்துள்ளோம். மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே சகலரதும் எதிர்பார்ப்பாகும். தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டு இன்றும் கவலையில் உள்ள மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே நீதி பிரதான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதாகும். தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் இதனுடன் தொடர்புடைய ஒரு பகுதி மாத்திரமே உள்ளடக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியதே தற்போதைய தேவையாகும். 69 லட்சம் வாக்குகளை வழங்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மக்களும் இதனையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எத்தகைய நிவாரணத்தை வழங்கினாலும் உயிரிழந்தவர்களை மீள உயிர்ப்பிக்க முடியாது. எனவே உண்மையை அடிப்படையாக கொண்டு ஒழுக்கமான விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றார். இலங்கை கோரியுள்ள $1 பில்லியன் அமெரிக்க கடனுதவி சம்பந்தமாக ஆராய்ந்து வருவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். அத்துடன் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய இந்தியா இலங்கைக்கிடையிலான எட்கா உடன்படிக்கை சம்பந்தமாக 11 முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் பத்திரிகை ஒன்றுக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதனைத் தவிர இந்திய அரசின் நிதியுதவியின் கீழ் $45.27 மில்லியன் அமெரிக்க செலவில் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இடம்பெற்று வரும் நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைப்புக்குள் குழந்தை பராமரிப்புக்கு தேவையான வசதிகளை செய்ய முன்னுரிமை வழங்குவேன் என நீதியமைச்சர் அனிஸ் சப்ரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களுக்கு குழந்தைகளுடன் செல்லும் தாய்மார் எதிர்கொள்ளும் சிரமத்தை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர நீதியமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்த விடயத்துக்கு நன்றி தெரிவித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்மார்களின் வாழ்க்கையில் முக்கிய அம்சமான தாய்ப்பால் கொடுக்கும் விடயம் தொடர்பாக நீதிமன்ற கட்டமைப்பில் எந்த வசதிகளும் இல்லாமை காரணமாக அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமம் தொடர்பாக எனது கவனத்துக்கு கொண்டு வந்ததற்காக ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு எனது நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். தாய்மையின் முக்கியத்துவத்துக்கு என்னால் ஒரு விலை மதிப்பை வைக்க முடியாது. அதன்படி எந்தவொரு தாயும் தங்கள் குழந்தைக்கு உணவளிக்க வேண்டிய அவசியம் காரணமாக நீதிமன்றங்களுக்கு வருவதில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை. எந்தவிதமான விமர்சனமும் அல்லது தடையும் இல்லாமல் நீதியை அணுகுவதை உறுதிப்படுத்த நான் உறுதியாக இருக்கிறேன். அத்துடன் நீதிமன்ற கட்டமைப்பு நிர்வாகத்துக்குள் குழந்தை பராமரிப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். தற்போது நடந்து கொண்டிருக்கும் நீதிமன்ற கட்டமைப்பு மறுசீரமைப்புக்குள் இந்த முன்னுரிமையை வழங்குவேன் என்பதை உறுதியளிக்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் சீனாவிடமிருந்து நிதியை பெறுவதற்கு முற்படுகின்றது என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர கடுமையாக சாடியுள்ளார். இதுகுறித்து மங்கள சமரவீர தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளதாவது: சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முறையான செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் தற்காலிகமான பொருளாதார மீட்சிக்காக சீனாவிடம் $1 பில்லியன் நிதியை பெறவுள்ளது. இது எதன் அடிப்படையிலான பெறுகை? அத்தோடு இதனை மீள செலுத்துவதற்குரிய காலப்பகுதி எவ்வளவு என்று மங்கள சமரவீர கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலங்கைக்கு $1.5 பில்லியன் நிதியை வழங்குவதற்கு சீனா அனுமதி அளித்திருப்பதாக நிதி, மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்றில் நேற்று முன்தினம் செய்தி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ போட்டியிடுவார் எனவும் அவர் போட்டியிடவில்லை என்றால் அதற்கு தகுதியான நபர் பெசில் ராஜபக்ஷ எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன. அப்போது நாட்டு மக்கள் கோட்டபாய ராஜபக்ஷவை கோருவார்கள். அவர் போட்டியிட மாட்டார் என பல்வேறு தகவல்களை வெளியிட்டு பொதுஜன பெரமுனவை அழிக்க முயற்சிப்போரின் கனவு பலிக்காது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் நாட்டின் அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு நாட்டு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய அறிவும் நாட்டை கட்டியெழுப்பும் அனுபவம் உள்ள தலைவராக பெசில் ராஜபக்ஷ இருக்கிறார். பெசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி
ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியானவர் என்பதை பொதுஜன பெரமுன என்ற வகையில் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம். பெசில் ராஜபக்ஷ போட்டியிடுவதை விரும்பாதவர்கள் சேறு பூசி வருகின்றனர். எனினும் பொதுஜன பெரமுனவை வீழ்த்த முடியாது எனவும் சஹான் பிரதீப் குறிப்பிட்டுள்ளார்.